உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஏன் கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டுமானால், விசேஷமாய் வேலைக்கு 2 பேருமே போறாங்க, ஒரு 10,000 ரூபாய் அனுப்புன்னு சொல்லி பாருங்க. ஆபத்து காலத்திலே மனைவியை நோக்கி கூப்பிடு, கணவனை நோக்கி கூப்பிடு, பிள்ளைகளை நோக்கி கூப்பிடு, அவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அது கஷ்டம், தவறு சொல்லல. எங்க கொஞ்சம் முதல்லயே சொல்லிருக்கோம். முதல்ல எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமா? நம்மளால என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. நமக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற ஒரு நேசர், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சங்கீதம் 50:15 வாசிங்க யாராவது ஒருவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்க கூப்பிடும் போது உங்க ஆத்துமா கூப்பிடும். கூப்பிடணுங்கிற மைண்ட் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதற்கு முன்பதாகவே இயேசுவேன்னு நீங்க அழைக்கிறீங்க. எனக்கு ஆபத்துன்னு வந்து இயேசுவேன்னு கூப்பிடுற மறுநொடியே என் மத்தியில கடந்து வருகிற ஒரு நபர் உண்டென்றால் அது என்னுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்துல நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு வந்து விடுதலை செய்கிற ஒரே தெய்வம் நம்முடைய தெய்வம்.